பத்மாவதி பதிவு எண் 918. ஸ்ரீராமஜெயம். தொண்டை சொல்விக்க மந்திரமில்லை. ஜமத்கனி முனிவர் பத்தினியான பதிவிரதையான ரேணுகாதேவி ஆற்றிற்கு சென்று மண் எடுத்து தினமும் மண்குடம் செய்து அதில் ஜலம் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் ஒரு கந்தர்வன் வானில் பறப்பதை பார்த்து அவன் அழகில் ரேணுகாதேவி மயங்க மண்குடம் செய்ய முற்பட உடைந்து குடம் செய்ய முடியாமல் போனதால் தண்ணீர் கொண்டு வர இயலாது போனது. ஜமத்கனி முனிவர் கற்பு நெறி தவறிய ரேணுகாதேவியின் தலையை வெட்ட சொல்ல மற்ற புதல்வர்கள் மறுக்க பரசுராமன் அன்னையின் தலையை வெட்டினார். தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்பதை கடைபிடிக்க தந்தையிடம் தாயின் தலையை கொடுத்து என் தாயை பிழைக்க வையுங்கள் என்று வரம் கேட்டார். ரேணுகாவும் இப்பொழுது பிழைத்து மாரியம்மனாக அருள்பாலிக்கிறார். பெற்ற தாயே ஆனாலும் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என உதாரணமாக வாழ்ந்தவர் பரசுராமன். மேலும் வான வீதியில் ஊர்வலம் சென்றபோது தன்னிச்சையாக அவன் அழகை வியந்து பார்த்தாலே தவிர மோகம் ஏற்படவில்லை. அப்படி இருக்க மண்குடம் செய்ய முடியாதது கற்பில் களங்கம் என்று ஜமத்கனி முனிவர் சொன்னது மட்டுமல்ல, தன் மகனையே தலையை வெட்டி வர சொன்னது எப்படி நியாயம்? தாயின் தலையை வெட்டி வந்தால் வரம் தருவேன் என்றதும் அவசர புத்தியில் தலை வேறு உடல் வேறு என ஒட்டி ஜலத்தை தெளிக்க மாரியம்மனாக அருள்பாலிப்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுவே. தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பெண் என்பவளை அடிமைத்தனம் காண்பதே இயல்பாகிவிட்டது. அன்றும் இன்றும் நாளை நடப்பாகிவிட்டது. உயிர்க்காக ரேணுகாதேவி ஓடி ஒழியவில்லை. தன் மகனுக்கு தாயை கொன்ற பாவம் வரக்கூடாது என்று எண்ணம்தான் காரணம். ஸ்ரீராமஜெயம்.